4 வாரங்களாக மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீதான கலவரம், இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய கோவில்கள்ல தாக்குதல், 50க்கும் அதிகமான கோவில்கள் மேல தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்து பெண்கள் மேல பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு, உயிரோட இந்துக்களை இழிச்சிருக்காங்க, கொளுத்தி இருக்காங்க, அதை ஊர்வலமா கொண்டு போயிருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 52 மாவட்டங்கள்ல இந்த கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்திருக்கிறது. மாணவர்கள் போராட்டம்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியில அது இந்துக்கள் மீதான, இந்துக்களுக்கு எதிரான போராட்டமாக, இந்துக்கள் என்கிற இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு இனப்படுகொலையாக அந்த நாட்டில் இந்த போராட்டமானது திசை திருப்பிவிட்டது. இந்துக்களுடைய நாடாக, பெரும்பான்மை நாடாக இருக்கக்கூடிய பாரத நாட்டினுடைய பிச்சையாக இருக்கக்கூடியதுதான் பங்களாதேஷ். நாம போட்ட பிச்சையில உருவான ஒரு நாடு பங்களாதேஷ். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை நாட்டை விட்டு போங்க, மதம் மாறுங்க, இல்லைன்னு சொன்னா உயிரோட சாகடிப்போங்கிற ஒரு நிலைய அங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அதை கண்டிச்சு நாம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லி இந்த சம்பவம் நடந்த உடனே கடந்த 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம். பங்களாதேஷ்ல பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக குரல் கொடுக்க போறோம், போராட போறோம், ஒப்பாரி வச்சு அழ போறோம்னு சொல்லி நம்முடைய காவல்துறை கிட்ட, சென்னை மாநகர காவல்துறை கிட்ட கேட்டோம். தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் அறிவிச்சாங்க. ஆனா தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய மாநில அரசாங்கம், இந்த கருத்துரிமைக்கு எதிரான அரசாங்கம், பாசிச திமுக அரசாங்கம் நமக்கு இந்த அனுமதியை மறுத்த பிறகு நீதிமன்றம் சென்று இன்னைக்கு 27ஆம் தேதி 3 மணிக்கு தொடங்கி 4 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். ஐயா, 3 மணிக்குங்கிறது சரியான மத்தியான நேரம். ஆர்ப்பாட்டம்னா 4 மணிக்கு தான் நடத்துவோம், 5 மணிக்கு தான் நடத்துவோம், இல்ல 3 மணிக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் பேர்ல 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்க நடத்திட்டு, ராகு காலம் கூட 3:04 தான். ஆனா இங்க 3ல இருந்து 4 மணி வரைக்கும் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதினு சொல்லி, ஏங்க இந்துக்களுக்கு செத்து போனவன் இந்துக்கள் அதனால அழறோம் அப்படின்னு சொன்னா, இந்துக்களுக்கு செத்து போன இந்துக்களுக்கு அழறதுக்கு கூட 1 மணி நேரம் தான் உங்களுக்கு உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையானது தமிழகத்தில் இருக்கிறது. ஆகையினால இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த இடத்துல 3 மணில இருந்து 4 மணி வரை இந்து முன்னணி சார்பில் இங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் கடிதம் எழுதக்கூடிய முதல்வர், நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால தாக்குதல் நடத்தினா உடனே கடிதம் எழுதுறாரு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்தா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியர்களை, தமிழர்களை மீட்டு கொண்டு வரணும்னு கடிதம் எழுதுறாரு. ஆனா நம்முடைய பங்களாதேஷ்ல இந்துக்கள் மீதான வன்முறைய, படுகொலைய, இனப்படுகொலைய கண்டித்து இதுவரை எந்த வார்த்தையும் வாய் திறந்து பேசல. சேவ் சிரியான்னு சொல்லக்கூடியவங்க, லெபனான்ல நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு கண்டிச்சு போராட்டம் நடத்தக்கூடியவங்க, எந்த அரசியல் கட்சியும் பங்களாதேஷ்ல இந்துக்கள், சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் நடக்கும் பொழுது வாய் திறந்து ஒரு கண்டனத்தை கூட பதிவு செய்யல. ஆகையினால நாம இந்த அரசியல் கட்சிகளை, இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளை, படுகொலையான இந்துக்களுக்கு எதிராக ஒரு வார்த்தையை கூட சொல்லாத இந்த அரசியல் கட்சியை கண்டிச்சு இந்த நேரத்துல நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றோம். இது போல ஒரு சூழ்நிலை இனி வரக்கூடிய எதிர்காலத்துல உலகத்துல எந்த மூலையிலையும் இந்துக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுதான் நம்முடைய விருப்பம். இந்த நாட்டில இருந்து நாம இலவசமா கொடுத்த அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ், அதுல இந்திய தேசிய கொடி இருக்குன்னு சொல்லி அந்த தேசிய கொடி இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை அடிச்சு நொறுக்குறாங்க. ஆகையினால இந்தியாவுக்கு எதிராக, பாரதத்துக்கு எதிராக அங்க திட்டமிட்ட மிகப்பெரிய கலவரம் அங்க திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்டிச்சு பேசக்கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா நமக்கு சந்தேகம், ஒருவேளை இதையெல்லாம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் கூட இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியாகத்தான் நமக்கு ஏற்படுது. ஆகையினால இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்.
மத்திய அரசாங்கம் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இன்று இருக்கு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கிறது மாநில அரசு இல்ல மத்திய அரசு? நாம சொன்னது மத்திய அரசாங்கத்தை கேட்டு, மத்திய அரசாங்கம் தான் ஏதாவது ஒரு நாட்டு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம நாட்டோட டிப்ளமேட்ஸ், நம்ம நாட்டினுடைய தூதுவர்கள் மூலமாக அதை செய்ய முடியும். ஆகையால மத்திய அரசாங்கத்தை தான் நாம வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். அதே சமயத்துல மாநில அரசாங்கம் வாய் திறக்கலைங்கிறதையும் கண்டனத்தை பதிவு செய்யும். அதாவது தமிழ்நாட்டுல இவர் எப்பவுமே நாங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா சமூக பாகுபாடு கிடையாது, அதெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்களே தவிர இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு என்னைக்குமே இந்த முதல்வர் வாழ்த்து சொல்றது இல்லை. பலமுறை நாம கேட்கிறோம், ஐயா நீங்க உறுதி எடுக்கும் பொழுது, முதல்வராக பதவி ஏற்கும் பொழுது நான் எல்லாரையும் சமமாக நடத்துவேன்னு சொல்லிதான் இந்து ஓட்டு வாங்கிதான் நீங்க முதல்வராக இருக்கீங்க. ஆகையினால கிருஷ்ண ஜெயந்திக்கோ நம்முடைய அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கோ ஏன் வாழ்த்து சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்து முன்னணி சொல்லிட்டே இருக்கோம். ஆனா முதல்வர் காதுல அது விழுதா இல்லையான்னு தெரியல. அவருக்கு ஏதாவது செலக்டிவா இது காது கேட்காத நிலை இருக்கான்றது நம்ம இனிமேதான் விசாரிக்கணும். மத்திய அரசு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கு. மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த சூழ்நிலை நீங்க ஒண்ணு இல்லைங்க, உலகத்துல எந்த நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் இருக்கு. உடனடியா அங்க மனித உரிமை மீறல் அப்படின்னு சத்தம் போடுவோம். மேலை நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் இதுதான் செய்தியா இருக்கு. ஆனா ஏன் பங்களாதேஷ்ல இந்துக்கள் பாதிக்கப்பட்ட போது மட்டும் எந்த மீடியாவும், அதாவது உலக மீடியாக்கள் இதை பத்தி கவலைப்படல? யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடு சபைகள் இதை பத்தி பேசல. ஒரு அமைதி கூட்டம் நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணல. ஏன் அங்க செத்தவன் இந்துங்கிறதுனாலயா அப்படிங்கறதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் இதை முன்னெடுத்து உலக நாடுகளுடைய கவனத்தை கொண்டு வரணும். உலக நாடுகள் எல்லாமே இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்யணும். அங்க பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்துக்களை பத்திரமாக அவருடைய வாழ்க்கை நிலைய உயர்த்துவதற்காக, பாதுகாப்பதற்காக நடவடிக்கை எடுக்கணும் உலக நாடுகள் மூலமாக அப்படிங்கறதா நாம வலியுறுத்தக்கூடிய விஷயம்.